இந்த டீம்ஸோட பிக்ஸ்லாம் எனக்கு வருத்தம் கிடையாது. வருத்தமே பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீத்தி அக்கா வராதான் எனக்கு பெரிய வருத்தம். ஃபேன்ஸ் உங்களுக்கு இதான் வருத்தமா இருக்கும், பாலானாக்கு இதான் வருத்தமா இருக்கும் எனக்கு தெரியும். இவங்களோட ஃபர்ஸ்ட் பிக்குக்கே பாயிண்ட் அவுட்டும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர் கூப்பர் கான்லி ஒரு எக்ஸைட்டிங் பிக்கா நான் பாக்குறேன். 3 கோடிக்கு ஒரு ஸ்டீல் அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் 2 சைடும் ஸ்விங் பண்ணக்கூடிய பென் டார்ஷேஷ வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் டொமஸ்டிக் பிக்ஸ் தான். பிரவீன் துபே நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், டெல்லியில ஆடின ஒரு ஸ்பின்னர் அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷால் நிஷாத், அந்த பிளேயர் 21 வயசு ஒரு பவுலர் வாங்கியிருக்காங்க. அதாவது போன வாட்டி லைன் பக்கத்துல போயாச்சு, கிராஸ் பண்றதுக்கு இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. சபரி சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் ஃபைனல் வரைக்கும் போனாங்க, கப்பை நோக்கி வந்துட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மைனஸுங்கிறது காரணம் என்னன்னா, அந்த ஒரு தடாலடியா எல்லாருமே வந்து ஆடினாங்க. அதே வந்து அவங்களுக்கு பேக் ஃபயரும் ஆச்சு அந்த ஒரு ஃபைனலில். ஸோ நம்ம எல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு கன்சர்ன் தான் வந்து எனக்கு பஞ்சாப் கிட்ட வந்து பார்க்குறேன். அதை வந்து கொஞ்சம் ஏதாவது மாற்றினாங்கன்னா, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் கூப்பர் கொனாலி நல்ல பிக்கு, நல்ல ஒரு யங் டேலண்ட். இப்போ பிக் பாஷில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ நல்ல ஒரு சாலிட் பிளேயர். அந்த ஒரு ஆஸ்திரேலியன் ஃப்ளேவராக வந்து இருக்குது பஞ்சாப் கிங்ஸில். பென் வார்ஷியஸ், அதுக்கப்புறம் வந்து கூப்பர் கொனாலி, மிச்சல் ஓவன் இருக்காரு, மார்க்கஸ் டர்னிஸ் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேவியர் பாட்லெட். ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஃப்ளேவராக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிக், நல்லா பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். அதே யூனிட் தான், கொஞ்சம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன்.